நம்ம செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டுருக்கோம். எனக்கு இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் வேண்டாம், முடியவே முடியாது. நீங்கள் எல்லாத்தையும் ரசிக்க ஆரம்பித்தாதான் வாழ்க்கை கம்ப்ளீஷன். நான் பாதி ரசிப்பேன், முருங்கைக்காய் தோல் ரசிக்க வேண்டாம், ஆனால் தோல் இருந்தால் தான் முருங்கைக்காய் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வாழைப்பழம் பிடிச்சிருக்கு, உங்களை யார் தோலை பார்க்க சொன்னால் வாழைப்பழத்தோட தோல் அதை கவர் பண்ணுறதுக்கு அவ்வளோதான், அதை யூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆனால் அதை வெறுக்க முடியாது. நீங்கள் அந்த வாழைப்பழ தோல் இருக்கிறதுனால தான் பழுத்துதுன்ற ஒரு புத்தி நமக்கு வர்றது. இல்லாட்டி வாழைப்பழம் ஸ்மெல்லாம் ஒன்றும் கிடையாது, பக்கத்தில் வச்சுருந்தா தான் மட்டும்தான். கலரை வச்சுட்டா சரி பழுத்துடுத்து. ஸோ காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் இங்கே கிடையாது. அதனால் எல்லாத்தையும் ரசிக்கணும். ப்ரமோஷனை ரசிப்பேன், இன்க்ரிமெண்ட்டை ரசிப்பேன், ரெஸ்பான்சிபிலிட்டி ரசிக்க மாட்டேன்னா டென்ஷன். முதல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி ரசிக்கணும். ரசிச்சிட்டோம்னா ப்ரமோஷன் சுகமாக இருக்கும், ப்ரிவிலேஜஸ் எல்லாம் ஜாலியாக இருக்கும். ப்ரிவிலேஜஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டி பிடிக்காதுன்னா டென்ஷன் தான். அப்போ எல்லாத்துலேயுமே அந்த ரசம் கம்ப்ளீட்டடாக இருந்தால்